2014 பிரதமராக பதவியேற்றல் 2014 மே மாதம் நரேந்திர மோடி இந்தியாவின் 14வது பிரதமராக பதவியேற்றார். அதன் பின்னர் இந்திய அரசியலில், பொருளாதாரத்தில், சமூகத்திலும் பல்வேறு முக்கியமான மாற்றங்கள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்வுகள் மற்றும் திட்டங்கள் ஒன்று, மேக் இன் இந்தியா இந்தியாவில் உற்பத்தி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் திட்டமாக அடிலின் 14 தொடங்கப்பட்டது. வெளிநாட்டு முதலீட்டுகளை ஈர்க்கவும் தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்தவும் இதன் நோக்கம். இரண்டாம் சுத்த இந்தியா திட்டம் 2ஆம் தேதி ஆகஸ்ட் மகாத்மா காந்தி பிறந்த நாளுக்கு பொருத்தமாக இந்தியாவை சுத்தமாக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இது பொது சுத்தம், கழிவுநீர் மேலாண்மை போன்றவற்றை முன்னெடுத்து மக்களின் வாழ்வாதார தரத்தை உயர்த்துவதை நோக்கியது. 3ஆம் டிஜிட்டல் இந்தியா திட்டம். அரசு சேவைகள் முழுமையாக ஆன்லைனில் கிடைக்க பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றன. 4ஆம் ஜிஎஸ்டி, குடிமக்கள் மற்றும் சேவைகள் வரி. இந்தியாவில் ஒருங்கிணைந்த வரி அமைப்பான ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வரி வசூல் நிலையை எளிதாக்கி பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவியது. 5வது நாணயத் தடை. நவம்பர் 8ஆம் தேதி மோடி அரசு 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தவிர்த்து புதிய நோட்டுகளை அறிமுகம் செய்தது. இதன் நோக்கம் கருப்பூசியை கட்டுப்படுத்தவும் பணம் சுழற்சியை தணிக்கவும் இருந்தது. இதனால் பெரும் பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டன. சாதனைகள். அதிக முதலீடுகள். வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரித்து தொழிற்சாலை வளர்ச்சி மிதமானது. வளர்ச்சி வேகம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் உயர் மட்டத்துக்கு வந்தது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. காலநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் கொள்கைகளில் இணைக்கப்பட்டன. சமூக மற்றும் அரசியல் மாற்றங்கள். மக்களோடு நேரடியாக தொடர்பு கொள்ள மன் கி பாத் என்ற ரேடியோ நிகழ்ச்சி தொடங்கினார். பெண்களின் உரிமைகள், கிராமப்புற மேம்பாடு, விவசாயிகள் நலன் ஆகிய துறைகளில் அதிக கவனம் செலுத்தினார். வெளிநாட்டு உறவுகளை வலுப்படுத்தி இந்தியாவின் சர்வதேச இமேஜை மேம்படுத்தினார். அரசியல் வெற்றிகள். 2019 மற்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தல்களில் மீண்டும் பெரும் வெற்றிகளை பெற்றார். பிஜேபி கட்சியின் தேசிய ஆதரவு மேலும் வலுவடைந்தது. பல மாநில அரசியல்களில் பிஜேபியின் ஆதரவு உயர்ந்தது. சுருக்கம். பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பின் இந்தியாவில் பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக துறைகளில் பெரிய மாற்றங்கள். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட திட்டங்கள். ஸ்வச்ச பாரத், டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டங்கள். ஜிஎஸ்டி அறிமுகம் மற்றும் 2016 பண மதிப்பீட்டு நடவடிக்கை. 2019 மற்றும் 2024 தேர்தலில் வெற்றிகள். இந்தியாவின் சர்வதேச முக்கியத்துவம் அதிகரிப்பு. நரேந்திர மோடி 2014ஆம் ஆண்டு முதல் இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றார். இன்றைய 2025 நிலவரப்படி அவர் தனது அரசியல் பயணத்தில் முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளார். இந்த பகுதியில் அவரது தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்கால நோக்குகளை விரிவாக ஆராய்வோம். தற்போதைய நிலைமை. 2025 1வது காலம். 2014, 19 மற்றும் 2024 ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி பெரும் வெற்றிகளை பெற்றது. இதன் மூலம் அவர் இந்தியாவின் பிரதமராக 3வது முறையாக பதவியேற்றார். 2ஆம் சர்வதேச உறவுகள். 2025ஆம் ஆண்டு மோடி அமெரிக்கா பயணம் மேற்கொண்டு அதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் சந்தித்து இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றங்களை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டார். எதிர்கால நோக்குகள். 1. $5 டிரில்லியன் பொருளாதாரம். மோடி இந்தியா 2030ஆம் ஆண்டுக்குள் $5 டிரில்லியன் பொருளாதாரமாக மாறும் நோக்கில் செயல்படுவதாக அறிவித்துள்ளார். இதற்காக தொழில்நுட்பம், உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளார். 2ஆம் கலை மற்றும் ஊடகத்துறையில் முன்னேற்றம். மோடி இந்தியாவின் ஊடகம் மற்றும் கலைத்துறையை உலகளாவிய அளவில் முன்னேற்றுவதற்காக 2025ஆம் ஆண்டு வேவ்ஸ் உலக ஆடியோ விசுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்ற மாநாட்டை மும்பையில் நடத்தினார். இந்த மாநாட்டில் 90க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று இந்தியாவின் ஊடகத்துறையின் வளர்ச்சியை பற்றி விவாதித்தனர். விக்கிபீடியா. 3வது கிராமப்புற வளர்ச்சி. மோடி கிராமப்புறங்களில் உள்ள ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் சான்றிதழ் பெற்ற பொருட்களின் விளம்பரத்தை மேம்படுத்துவதற்காக கிராமீன் பாரத் மஹோத்சவ் என்ற விழாவை நடத்தினார். இதன் மூலம் கிராமப்புற பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க முன்வைத்துள்ளார். sikimexpress.com எதிர்மறை விமர்சனங்கள். மோடி அரசாங்கம் சில சமயங்களில் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை சந்திக்கின்றது. மமதா பானர்ஜி, மேற்கு வங்காள முதல்வர் போன்றவர்கள் தேசிய பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில்
அரசியல் நன்மைக்காக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். முடிவுரை: நரேந்திர மோடி தனது பிரதமராகிய காலத்தில் இந்தியாவின் பொருளாதாரம், சர்வதேச உறவுகள், தொழில்நுட்பம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி போன்ற பல துறைகளில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தியுள்ளார். எனினும் அவரது நடவடிக்கைகள் சில சமயங்களில் எதிர்மறை விமர்சனங்களையும் சந்திக்கின்றன. எனினும் அவர் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்.